தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய தரவுகளை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அதில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட 6900 கோடி ரூபாயை பாஜக பணமாக மாற்றியுள்ளது. திமுக 655 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது. தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அது தொடர்பான விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி அண்மையில் வெளியிட்டது. அதில் அதிகபட்சமாக லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனம் 1368 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பூதாகரமான நிலையில் சீல் வைக்கப்பட்ட கவரில் அரசியல் கட்சிகள் சமர்ப்பித்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. அதில் 2018 ஆண்டு முதல் 2019 ஏப்ரல் மாதத்திற்கு முந்தைய தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் சார்பில் எவ்வளவு தொகை வழங்கப்பட்டது என்ற விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி நாட்டிலேயே அதிகபட்சமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட 6986 கோடி ரூபாயை பாஜக பணமாக மாற்றியுள்ளது. அதில் 2019, 2020 கோவிட் காலகட்டத்தில் மட்டும் பாஜகவுக்கு அதிகபட்சமாக 2555 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்துள்ளது. 1334 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்களின் மூலம் பணமாக காங்கிரஸ் பெற்றுள்ள நிலையில் திமுகவுக்கு 656 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்துள்ளது. இதில் லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனம் மூலம் மட்டும் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மட்டுமே 2019 காலகட்டத்தில் 5 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த தேர்தல் பத்திரங்களின் தரவுகளும் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் 1000க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனை